சௌமியா கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியாடா? வா போலாம். வாங்க போலாம். சௌமியா அக்கா, என்ன நகையே இல்லாம விசேஷத்துக்கு போறீங்க? இத போட்டு போங்க. வேணாம் பிரியா, எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்லக்கா, போட்டு போங்க. சரி பிரியா, நான் போயிட்டு வந்து தாரேன். சரி, நீங்க அப்புறம் எடுத்து பிரியாட்ட கொடுப்பாரு. நகையெல்லாம் பாரு எவ்வளோ அசால்ட்டாக வச்சுருக்காங்கன்னு இந்த வீட்டில். நம்ம வீட்டில் தான் இப்படிலாம் நடக்குது. சரி, எடுத்து பத்திரமா வைப்போம். அக்கா, நான் நகை கொடுத்தேன்ல, அந்த நகை எங்கக்கா? எனக்கு வெளியில போற வேணும். எடுத்து தர பிரியா. ஐயோ, இங்கே தானே வச்சோம், எங்க போச்சு? இங்கே தான் பிரியா வச்சேன், இப்போ காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு அப்பவே தெரியும்க்கா, உங்க அப்பா வீடே இல்லாத வீடு, உங்க அப்பாவே கடன்ல இருக்காருன்னு நகை எது அங்க கொடுத்துட்டீங்களா? என்னடி அப்பா இருந்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னத்தை காணா? என்னத்தை கொண்டு போய் எங்கள் அப்பா வீட்டு கொடுத்தான்ற? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நானே சொல்கிறேன். என் நகையை காலையில் விசேஷத்துக்கு போகும்போது போட்டு விட்டேன். அதை இப்போ கேட்டால் காணோம், நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நகை தானே பிரிட்ஜு மேலே இருந்துச்சு. நான் தான் இங்கே கிடக்கு, யார் கைக்கு போனாலும் வராதுன்னு சொல்லி எடுத்து வச்சேன். எதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அவளை பிடிச்சி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்க. இந்த அவன் செயின் எவ்வா, எது எப்படியும் நகை வந்துருச்சு. பிரியா, நான் உன்னை கேட்குறேன், நானாவோ உன்கிட்ட வந்து நகை கேட்டேன், நீயா வந்து கொடுத்த. அதுக்கப்புறம் காணோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எங்க அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்ற. இப்படிலாம் பேசாத. இனிமேல் உன்கிட்ட நகையும் வாங்க மாட்டேன், ஒன்றும் வாங்க மாட்டேன்.